இப்போ திருக்கடையூர் கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு முறை பிரம்மா சிவன் கிட்ட ஞான உபதேசம் பெறணும் அப்படின்னு கைலாயம் போறாரு. அப்போ சிவன் அவர்கிட்ட வில்வ விதைகளை கொடுத்து பூலோகத்துல எந்த இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் ஒரு நாளிகைக்குள்ள வளருதோ அந்த இடத்துல ஞான உபதேசம் செய்யறத சொல்றாரு. அதன்படி பிரம்மா இத்தலம் வந்து சிவனை வணங்குறாரு. சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து ஞான உபதேசம் செஞ்சு வைக்கிறாரு. இவரே இத்தலத்தோட மூலமூர்த்தியான ஆதி வெல்வவனநாதராக தனி சன்னதியில இருக்காரு. பார்க்கடல்ல அமுதம் எடுத்த தேவர்கள் விநாயகரை வணங்காம உண்ண போறாங்க. அதனால விநாயகர் அமிர்த கலசத்தை மறைச்சு வச்சிடுறாரு. அதனாலதான் இங்க இருக்கிற விநாயகருக்கு கல்லவாரண விநாயகர் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிய தேவர்கள் அமிர்த கலசத்தை வாங்கி சிவ பூஜை செய்யறதுக்காக இந்த தலத்துல வைக்கிறாங்க. அப்போ அமிர்த குடம் இருந்த இடத்துல சுயம்புலிங்கம் தோன்றியதுனால அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. மார்க்கண்டேயர் சிவ பூஜைக்காக காசிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வராரு. அதனால சிவன் திருக்கடையூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துலயே கங்கையை பொங்குற மாதிரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயர் இந்த கிணத்து தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செஞ்சாராம். இப்பவும் இங்க இருந்துதான் தீர்த்தம் எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. மார்க்கண்டேயர் அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செஞ்சப்போ கங்கை நீரோட சேர்ந்து பிஞ்சிலம் வந்து சேர்ந்ததாக ஐதீகம். பிஞ்சிலம் அப்படிங்கிறது ஒரு வகை ஜாதி மல்லி. இது ஆண்டு முழுவதும் பூத்து குலுங்குமாம். இந்த மலர் சுவாமிக்கு மட்டுமே சாத்தப்படுது. இதுல இருந்து ஒரு பூவை எடுத்து அர்ச்சனை செஞ்சா கூட அது 1008 தடவை அர்ச்சனை பண்ணினதுக்கு சமமாம். அபிராமி அம்பிகையோட பக்தரான சுப்பிரமணிய பட்டர் அம்பிகையின் முகத்தை நினைச்சுக்கிட்டே சரபோஜி மன்னன் கிட்ட அமாவாசை தினத்தை பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே மன்னன் இன்னைக்கு பௌர்ணமின்னு நீ நிரூபிச்சு காட்டாட்டி உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாரு. பட்டர் அக்னி வளர்த்து அபிராமி அந்தாதி பாடுறாரு. அவரு 79வது பாடல் பாடினப்போ அபிராமி தன்னோட காதல போட்டிருந்த சந்திர அம்சமான தோட்டை வானத்துல வீசி எறிஞ்சதும் அது முழு நிலவா காட்சி தந்ததாம். இன்னைக்கும் இந்த வைபவத்தை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த தலத்து இறைவனை வேண்டி சுந்தரர் பாடிய தேவார பாடலை நம்ம இப்ப பார்ப்போம். மண் நீர் தீ வெளி கால் வருபூதங்களாகி மற்றும் பெண்ணோடு ஆண் அழியாய்